கோயிலேருந்து வந்த புளியோதரை பிரசாதம் ஆசையாக சாப்பிடலான்னு எடுத்து வாயில் வச்சா சரி காரமாக இருந்தது. அதை எப்படி சரி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் அளவு தான் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக ஒரு பெரட்டிக்கோங்க. இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்து நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்ல அந்த தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக அவல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா அந்த அவலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்க அடுப்புல பெரட்டி கொடுத்தீங்கன்னா போதும். இதுவும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நான் எப்பவுமே கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையுமே வறுத்து பொடி பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த பொடியும் சேர்த்திருக்கேன். லைட்டா கிளறி கொடுத்தோம்னா போதும். அவ்வளவுதான். மேக்கப் போட்ட நம்ம காரம் இல்லாத புளியோதரை ரெடி. சப்போஸ் உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணணும்னா கூட நீங்க இந்த மாதிரி செய்யலாம். எனக்கு சின்ன வெங்காயத்தோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதோட சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க. அடுத்தது வாழைத்தண்டுல சாம்பார் வைக்கலாம்ட்டு வச்சு அதுல நல்ல உப்பு ஏறிடுச்சு. ஸோ அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு தான் யூஸ்வலா சொல்லுவாங்க. பட் அதை விட நீங்க குடமிளகா ஒண்ணு அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் குக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அந்த சாம்பார் சூடா இருக்கிறப்ப அந்த குடமிளகாயை போட்டு நல்லா மூடிட்டு குக்கர் மூடி போட்டு நீங்க வச்சிருங்க. கேஸ்கெட் வெயிட் ரெண்டுத்தையுமே போட்டுருங்க. அடுப்பெல்லாம் எதுவுமே ஏற்ற வேணாம். அந்த சூடே போறோம். அந்த குடமிளகா அழகா வெந்து ரெடியா இருக்கும். அந்த உப்பு ஃபுல்லத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப் இது. பிகினர்ஸ்க்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உப்பு காரமும் ஜாஸ்தியானா என்ன டிப் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் எழுதி அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.